ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா இன்னோவாவோட ஸ்பேர் பார்ட்ஸு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XUV 500 ஸ்பேர் பார்ட்ஸு. டிஸ்க் ரோட்டரா இது? ஆமாம் சார். இது வந்து இன்னோவா. இது வந்து XUV 500. இது என்ன அதோட டபுள் மடங்கு சைஸ்ல இருக்கு. XUV 500க்கு 7.5 லிட்டர் பக்கெட். ஓகே, நல்லா இருக்கு. செல் ஆயில். ஸோ XUVக்கு 7 லிட்டர். ஆமாம் சார். இன்னோவா அப்படின்னா இன்னோவாக்கு 6 லிட்டர். நம்ம வந்து அலாய் வீல்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம வண்டியில் அலாய் வீல்ஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு வீல் கப்பை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம் சார். ஒரு வண்டி வந்து ஸ்பார்ட்ஸ் என்ன வேணும்னு எல்லாம் ஒரு வண்டியை ரெடி பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது, பம்பர் டு பம்பர். ஹலோ ஆல், நான் மோசஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலூருக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஸோ வேலூரில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம், ஸோ நம்மளோட காரோட மாடிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஹைவேல அப்படியே வந்து டிரைவ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஒரு விஷயமாக வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த மோக்கோ லைட்ஸாக இருக்கட்டும், ஃபாக் லைட்ஸாக இருக்கட்டும், ஹாரன்லாம் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. ஒரு ப்ரீமியம்னஸ் ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து யூஸ்டு கார்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். நிறைய ஊருங்களில் ட்ராவல் பண்ணிவிட்டு நிறைய வந்து லோ பட்ஜெட் காசு இருக்குது, ஹை பட்ஜெட் காசு இருக்குது. இன்னோவா காசு, XUV 700, ஒரு ஹைவே கிங்ஸ் அவங்கலாம். ஸோ அந்த மாதிரி காசுக்கெலாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எதை சொல்கிறோங்க? ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஸோ அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன காஸ்ட் வருது. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கார் வாங்குறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் விஷயமே அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதுக்காக தான் நம்ம வந்து வேலூருக்கு வந்திருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒரு பழமை வாய்ந்த ஒரு கடை அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வேலூர் மக்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளோட டியர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஸோ உள்ளே போய் நிறைய விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். என் கூட அப்படியே வாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலூரோட பைபாஸில் இருக்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து ஷாப்புமே இருக்குது. மேலே பாருங்கள். ஸோ மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ். ஸோ 20 இயர்ஸ் மேலே வந்து அவங்க வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ வேலூர் பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும் லைக் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து அது எப்படி இருக்குன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எஸ், ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பச்சையப்பாஸும் இருக்குது. லேண்ட்மார்க்குக்கு ஹோட்டல் பென்ஸ் அண்ட் பச்சையப்பாஸ் தான் ஒரு லேண்ட்மார்க்கு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். முக்கியமாக வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இனிமேல் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ ஷாப்புக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஹியர் வி கோ. ஸோ அந்த ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸோட அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்குது உள்ளே வரும்போதே. அண்ட் மீட் மிஸ்டர் ஹனுமான் பிரதர் தானே? சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? யா, நைஸ் மீட்டிங் சார். ஸோ சொல்லுங்கள் சார், மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ். ஆமாம் சார். 20 இயர்ஸ் மேலே வந்து நீங்கள் இருக்கீங்க இந்த இடத்துல ஆக்சுவலி. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி கஸ்டமர்ஸ் வந்து இருப்பாங்க. வராங்க சார். ஓகே. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது வந்து எல்லா வண்டிக்கும் ரொம்ப தேவை. ஆமாம் சார். ஸோ உங்ககிட்ட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அவைலபிளாக எல்லாமே இருக்குது சார். எல்லா பிராண்ட்ஸும் வந்து எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. ஓகே. ஆமாம் சார். ப்ரைஸிங் எல்லாமே ரீசனபிள் ரேட் சார். ரீசனபிள் ரேட். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே சார். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சில டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் உங்ககிட்ட. ஓகே சார். இன்னோவா அண்ட் அந்த XUV 500 நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தனால நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டா இன்னோவாவோட ஸ்பேர் பார்ட்ஸு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XUV 500 ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே கிங்ஸ் அவங்கலாம். ஸோ அந்த வண்டி தான் எல்லாருமே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உங்கள்கிட்ட நிறைய வந்து எல்லாமே இருக்குது சார். மூவிங்கில் இருக்கும்ல? ஒரிஜினல் எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ இல்லை இந்த வண்டிங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் இன்னுமே மூவிங் அதிகமாக இருக்கும் உங்ககிட்ட? ரெகுலராக போகிறது சார். ஃபாஸ்ட் மூவிங். ஓகே. ஸோ ஒரு இன்னோவா காருன்னும் போது லைக் நிறைய வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்குமே இருக்குது. XUV 500 அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்ஜின் தான். ஆமாம் சார். 2.2 டீசலாக இருக்கும்போது அதிகமாக ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை? ஸோ அதனால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸிங் எல்லாம் என்னென்ன வருது லைக் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். டொயோட்டா இன்னோவாக்கும் XUV 500க்கும் ஸோ எந்த ப்ரைஸிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே சார். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து இன்னோவா ஹெட்லைட் டூம் சார். இது ஓகே. ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம். இது டைப் 3 டைப் 4. இது ஹெட்லைட் டூம். இது கிட்ட 2900 சம்திங் வருது சார். இது செட்டு ஒரு பீஸ். ஓகே. ஒன்று இன்னோவாக்கு 2900 ஒரிஜினல். ஓகே. இது வந்து பேக் சைட் டேஞ்சர் லைட் அசம்பிளி. இது ஷாக் அப்சர். ஓகே. இது இன்னோவா வித்தவுட் ஸ்ப்ரிங்கு, வித்தவுட் கேட்கறது வித் ஸ்ப்ரிங் அப்படியே செட்டு. ஸோ அவங்களுக்கு எது நீட் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவீங்க. என்ன ப்ரைஸ் வருது இதெல்லாம்? இது வந்து 1800 ரூபாய் கிட்ட வருது. இது 3500 சம்திங் வருது சார் வித் ஸ்ப்ரிங். ஓகே. ஒரிஜினல் கம்பெனி Mahindra, அது ஒரிஜினல் தான். ஸோ ஸ்ப்ரிங் தனியாக கூட செப்பரேட் வருது சார். அது ஒரு சிலர் நல்லா இருக்கிறதுன்னா வித் ஸ்ப்ரிங்கோட கேட்குறாங்க. அது மாதிரி அது அவங்க கேட்குற மாதிரி கொடுத்துறோம். சரி. அதே மாதிரி டிஸ்க் ரோட்டரு, பிரேக் பேட்ஸு. டிஸ்க் ரோட்டரா இது? ஆமாம் சார். இது வந்து இன்னோவாது. இது வந்து XUV 500. இது என்ன அதோட டபுள் மடங்கு சைஸ்ல இருக்கு? XUV 500 அது பெருசு சார்.
ஸோ இது என்ன காஸ்ட் வருது டிஸ்க்? இது 1800. இது வந்து 3400. XUV 500. XUV தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போலல. ஆமாம் சார். ஓகே. ஸோ இந்த டிஸ்க் பேட்ஸ் எல்லாம் டிஸ்க் பேட் வந்து 1000. இது கம்பெனி ஏற்ற மாதிரி ரேட் சார். அவங்க ஒரிஜினல் கேட்குறாங்க, ஒரிஜினல் அந்த ரேட்டு, இது ஏற்ற மாதிரி ரேட் வரும். ஓகே. ஸோ இது வந்து போஸ் கம்பெனி. வெறும் 800 950 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். எல்லாம் கம்பெனி ஐட்டம். ஓகே. இது பவர் ஸ்டீரிங் பம்ப் XUV 500 ஓட. ஓகே. இது சம்திங் 8000 சம்திங் வருது. பவர் ஸ்டீரிங் பம்ப். ஆமா. XUV 500 ஜைலோ ஒன்டோ. இது கிளட்ச். இது XUV 500 ஓட கிளட்ச் பிளேட், கவர் அசெம்பிளி, பேரிங்ஸ். ஓகே சார். எவ்வளோ சார்? இது 10300. ஸோ இது இன்னோவாவோட இந்த செட்டுனா? இன்னோவாவோட இருக்கு. அது என்ன காஸ்ட்? அதெல்லாம் அதாவது ஒரு கம்பெனி ஏற்ற மாதிரி ரேட்டு. டொயோட்டான்னு ஒரு 12000 சம்திங். ஓகே. அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் இது ஜைலோட ஃபேன் கிளட்ச், ரேடியேட்டர் அந்த வாட்டர் பம்ப் போறது ஃபேன் கிளட்ச். ஓகே. இது மஹேந்திரா கம்பெனி செட். ஜைலோ XUV 500 அது 4-5 வண்டிக்கு வரும் இது. ஓகே. இது ஹப், ஃப்ரண்ட் வீல் ஹப் XUV 500. பேரிங்கிறது சொல்லுவாங்களே, அது ஃப்ரண்ட் அப்படியே ஹப்பா வருது. ஓகே. அது வந்து இன்ஜின்னா இன்னோவாக்கு வந்து எவ்வளோ லிட்டர் வந்து யூஸ் பண்ணணும்? XUV 7.5 லிட்டர் ஆயில் வரும். 7.5 லிட்டர். XUV 500க்கு 7.5 லிட்டர் பக்கெட். ஓகே. நல்லா இருக்கு செல் ஆயில். ஸோ XUVக்கு 7 லிட்டர். ஆமாம் சார். இன்னோவா அப்படின்னா இன்னோவாக்கு 6 லிட்டர். ஸோ XUVக்கு ஒரு 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து XUVனா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னோவானா ஒரு 1.5 லிட்டர் மீறும். ஆமாம் சார். என்ன காஸ்ட் வருது இதெல்லாம்? இது 2400 சம்திங் வருது சார். ஓகே. ஸோ 2400 எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற ப்ரைஸ்லாம் பார்த்தா அப்பப்போ அந்த பார்ட்ஸ் போக மாற்றிக்கிட்டோன்னா பெருசாக தெரியாதுல்ல பட்ஜெட்டு? ஆமாம் சார். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஹனுமான் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் டூர் வந்து காட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அப்படி தானே? ஆமாம் சார். காமிங்க. வாங்க சார். இப்போ இதெல்லாம் வீல் கப்ஸ், அலாய் வீல் டைப் எல்லா வண்டிக்கும் இருக்குது. 4 வீலர் டோட்டல் வண்டிக்கு இருக்குது. அதுக்கு டிசைன் ஏற்ற மாதிரி ரேட் வரும். ஸோ நம்ம வந்து அலாய் வீல்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. நம்ம வண்டியில் அலாய் வீல்ஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு வீல் கப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம் சார். அதுலேயுமே நிறைய 2 டோன் இருக்குது. அந்த பாருங்க ஃபுல் பிளாக்டாக இருக்குது. என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது இதெல்லாம்? 1050 900 டிசைன் ஏற்ற மாதிரி 1050. எவ்வளோ ஒரு கப்பா இல்லை செட்? நாலுமே அந்த நாலுமே சேர்த்தே வந்து இவ்வளோ தான். ஒரு அலாய் வீல்ஸ்னா வாங்கணும்னா எவ்வளோ வரும்? அதெல்லாம் ரேட் ஜாஸ்தி சார். அலாய் வீல் எல்லாம் அதோட இது போட்டால் அலாய் வீல் மாதிரியே தெரியும். ஓகே. அதே மாதிரி ஹாரன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா பிராண்டும். ஓகே. இன்னோவாக்கு எல்லா வண்டிக்கும் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ ஹாரன்ஸ் இது இருக்குது. அது வந்து ஸ்டீரிங்கோட அந்த இதுவுமே இருக்குது. ஸ்டீரிங் கவரு, கூல்ஸ், ஹோஸு, ஹோண்டாய் கம்பெனி ஹோண்டாய் ஐட்டம்ஸு, ஆல் டொயோட்டா, ஹோண்டாய். ஓகே. அந்தந்த வண்டிக்கு மஹேந்திரா ஃபுல் இருக்கு. ஆல் வெஹிக்கிள் ரேஞ்ச் ஃபுல் அவைலபிள் ரெடியாக இருக்குது. ஓகே. ஸோ இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் செல் வந்து காமிச்சிங்க. ஸோ அந்த மற்ற பிராண்டு என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்தந்த ஒரு கஸ்டமர் அந்தந்த கம்பெனி வேணும், இந்தந்த கம்பெனி வேணும், எல்லாமே ரெடியாக. இந்த இன்ஜின் ஆயில் வந்து ரொம்ப சீப், லைக் 1 லிட்டர் ஆயில் இவ்வளோ கம்மி. செல் ஆயில் ரொம்ப சீப் தான் சார். இது வந்து ரொம்ப குவாலிட்டி செல்லுன்றது பழைய கம்பெனி அப்போதுலேருந்து இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து செல்லுன்றது தான் சொல்கிறாங்க. செல் தான் வந்து. ஆமாம் சார். எனக்கு இப்போல்லாம் நிறைய கம்பெனி வருது. ஏன்னா அவங்க ஒரு கம்பெனி பேர் சொல்கிறாங்க. அதனால 99% செல் தான் ஜாஸ்தி வாங்குறாங்க. ஓகே. ஓகே. ஸோ செல் தான். ஆமாம் சார். அண்ட் இதெல்லாம் டயர், அந்த வீல் டிஸ்க்ன்றது எல்லா வண்டிக்கும் இருக்குது. இது வந்து எவ்வளோ லைஃப் வருது இப்போ நார்மலாக? இப்போ நம்ம வண்டிக்கு இதெல்லாம் லைஃப் வருது சார். என்ன காஸ்ட் வருது? லைக் ஒரு வண்டி ஏற்ற மாதிரி ரேட் வரும். 2000லேருந்து 3000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் சார். ஓகே. பாக்கி எல்லாம் மிரர்ஸ் இருக்கு. ஆல் வெஹிக்கிள் ஒரு வண்டி வந்து ஸ்பார்ட்ஸ் என்ன வேணும்னு எல்லாம் ஒரு வண்டியை ரெடி பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது. பம்பர் டு பம்பர் ஒரு வண்டியை ரெடி பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் டூ பேக் ஃபுல் ரேஞ்ச் இருக்குது எல்லா வண்டிக்கும். ஸோ எல்லா ப்ரைஸும் அந்த வண்டி ஏற்ற மாதிரி ரேட்டு, அந்த குவாலிட்டி ஏற்ற மாதிரி ரேட்டு, ரீசனபிள் ரேட்டு. நம்ம கடை வந்து பழைய 20 வருஷமாக இருக்குது. அதனால அங்கே எல்லாம் ஃபுல் தமிழ்நாட்டில் நெட்வொர்க் இருக்குது. ஓகே. கிருஷ்ணகிரி அங்கே இங்கே நாடு எல்லா ஊருக்கும் பார்சல் 10 to 20 பார்சல் டெய்லி போகுது. பார்சல் சர்வீஸ் இருக்குது. ஓகே. ஓகே. ஸோ இந்த XUV 500க்கும் இன்னோவாக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸில்? டிஃப்ரெண்ட் இருக்குது சார் நிறைய. XUV வேறு, இது இன்னோவா வேறு. ஒரு ஐட்டமில் போத் ரேட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. XUV தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ டொயோட்டா இன்னோவா வந்து ஓகே தான். மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி டு மெயின்டைன். ஈஸி. ஸோ XUV 500 தான் வந்து அதிகம் சார். ஸோ மேட் இன் இந்தியா கார் தான் அதிகமாக இருக்குது ஒரு ஜாப்பனீஸ் காரோட. ஆமாம் சார். பாருங்கள், கேட்டுக்கோங்க. ஸோ நான் கூட வந்து இன்னோவா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்குது எங்களுக்கு. எல்லாமே கிடைக்குது சார். டொயோட்டா ஒரிஜினல் எல்லாமே கிடைக்கும். ஓகே. ஸோ ஹுண்டாய் i20 எல்லாமே i20 இல்லை, ஹுண்டாயில் கிடைக்கும். எல்லா ஐட்டமும் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ். அந்தந்த கம்பெனி அந்தந்த வண்டிக்கு அந்தந்த பொருள் ஒரிஜினல் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக ஏதாவது ஃபிட்டிங் பண்ணணும் ஸ்பேர் பார்ட்ஸ்னால் உங்ககிட்ட அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா? மெக்கானிக்கல் ஒர்க் இருக்கா? இருக்கிறாங்க சார். இருக்கிறாங்க. ரெஃபர் பண்ணி இது பண்ணி கொடுங்க. பண்ணலாம்.
இப்போ நான் எவ்வளோ தூரம்லேருந்து வராங்க, மாடல்ஸ் வருது, எதனா உங்களுக்கு இந்த மாதிரி எதனா இருந்தால் இங்கேயே மாட்டி கொடுத்துருவாங்க. ஒருத்தர் ஆள் இருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சால் டெய்லி வராங்க. 10-20 மெக்கானிக் நம்மளுக்கு டெய்லி பொருள் வாங்குற மாதிரி இருக்கு. ஒரு 4 சஸ்பென்ஷன் வந்து நான் மாற்றணும்னு கொண்டு வரேன். இருக்கா i20? இருக்கிறாங்க, இருக்குது. ஆயில் இருக்குது, ஐட்டமும் இருக்குது. இங்கேயே மாட்டின்னு இங்கேயே போயிடலாம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பண்ணலாம். ஓகே. ஸோ அப்படியே ஷாப் டூர் உள்ள காட்டுறீங்க. வாங்க சார். ரொம்ப பெருசாக இருக்குதா, ஒரு பார்த்துடலாமே அப்படின்னு. சரிங்க பாருங்கள். அப்படியே ஃபுல் ஆயில் ஃபில்டர் சர்வீஸ், ஆயில் ஃபில்டரு, எல்லா வண்டிக்கும் டீசல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர். ஓகே. ஆல் வெஹிக்கல். ஓகே. அப்படியே பெருசா இருக்கு பாருங்க, ஃபுல்லா கோடவுன். அப்படியே ஃபுல்லா கடை ரொம்ப இருக்கு. எவ்வளோ சைஸ் கடை? 3500 கிலோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஓகே ஓகே. லைட் போடுப்பா. ஃபுல்லா அந்தந்த வண்டிக்கு ஒரு செக்ஷன், 10 ரேக் தனித்தனியா ஒரு வண்டிக்கு ஒரு ஃபோர்டு இதெல்லாம் இருக்குல்ல, ஃபீகோ, அந்தந்த வண்டிக்கு அந்தந்த ரேக் எல்லாமே இருக்குது. அந்த இது பாத்தீங்கன்னா பொலேரோ, மஹேந்திரா, ஃபிகோ, ஃபீஸ்டா, i10. ஓகே. ஃபியட் லீனியா கிடைக்குமா? எல்லாம் லீனியா கூட எல்லாம் இருக்கு சார். ஹோண்டா சிவிக் 2010 மாடல் இருந்துச்சுன்னா அதுக்கும் இருக்கு. ஓகே. அது ஒரு சில ஒரு ஐட்டம் இல்லைன்னா ஒரு 1 டே டைம் வாங்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவோம் சார். ஸோ ஒரு கம்பெனியே ஸ்டாப் ஆன வண்டிக்கு கூட நீங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்மளுக்கு நெட்வொர்க் இருக்குல்ல சார், எல்லாம் ஊருக்கு எல்லாம் அங்கங்க ஐட்டம் எல்லாமே சர்வீஸ் பண்றோம். ஓகே. இதுதான் ஏன்னா ஃபியட் லீனியான்ற ஒரு வண்டி வந்து ரீசன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், வண்டி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டேன். கிடைக்கும் சார். ஸோ அது கூட நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்றது வந்து பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எந்த காரணம்னா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. உங்களுக்கு ஹோண்டா சாண்ட்ரோ, டொயோட்டா இன்னோவா எல்லாம் வெஹிக்கிள் ஃபுல் ரேஞ்ச் சார். இப்போ உங்களுக்கு மதுரையிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து எல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஸ்பேர் பார்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நம்பர் தரேன்ல, நீங்கள் ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணி விட முடியுமா? டெய்லி பார்சல் போடுறோம் சார், ஆல்ரெடி ஆயின் இருக்குது சார். ஓகே ஓகே. கொரியர், பார்சல் சர்வீஸ் ஆன் இருக்கு சார் எல்லாம். ஓகே. ஸோ அதுவுமே வந்து லைக் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை பேமெண்ட் பண்ணிடணும்ல? பேமெண்ட் பண்ண கூகுள் பே, ஃபோன் பே பண்ணுறாங்க சார். ஓகே. அவங்களுக்கு அங்கே போய் ஐட்டம் இங்கே இருக்கிற அங்கே இடத்துல வந்துடும் டெலிவரி. ஸோ கடை 20 வருஷமா இருக்கும்போது தைரியமாக பண்ணலாம் போலயே. ஆமாம் சார். ஓகே சார். ஓகே. இது பாத்தீங்களா ரேக் இந்த மாதிரி இங்க வேலூர்ல இல்ல, யாருக்கும் கடை இந்த மாதிரி கடை இல்ல. சோ வேலூர்ல பெரிய கடைன்னா இதுதான், மகாவீர் நாட்டோ பாஸ் தான் இதுதான். ஒரு வண்டிக்கு ஒரு செக்ஷன் தனித்தனியா. ஓகே ஓகே. பாக்கி எல்லாம் ஒரு என்ன கும்பல் கோயில் வச்சுன்னு இருப்பாங்க, வேற ஐட்டம் இருக்கும். நம்ம கிட்ட எல்லாமே செக்ஷன் தனித்தனியா ஒரு வண்டிக்கு. ஓகே ஓகே சார். ஸோ உங்கள் ஷாப் ஒரு டூர் போனது எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஹனுமான் ப்ரோ வந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கடைசியாக ஷாப் டூர்லாம் கூட்டு போய் ரொம்ப ஜாலியாக வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பேர் பார்ட்ஸில் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். கொடுங்க சார். கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு அவருமே. ஏன்னா வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னும் போது மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நார்மலாகவே. ஒரு சில ஐட்டம்ல ஒரு கம்பெனிக்கு ஒரு மார்ஜின் இருக்கும் சார். 10 to 5 அந்த மாதிரி ரேஞ்ச், ஒரு பொருள் ஏற்ற மாதிரி ரேட். ஓகே சார். எவ்வளோ % டிஸ்கவுண்ட் கிடைக்கும்? 5 to 10 கொடுக்கலாம் சார். எல்லாருக்குமே கொடுக்கணும் சார். ஒரு ஐட்டம்ஸ் ஒரு கம்பெனி ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் வரும் சார். சார் நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் வந்து அப்படியே வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ தேடி வருவாங்க, பார்த்து பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம். டெய்லி எல்லாமே பண்ணிட்டு தான் சார் இருக்கும். அந்த கம்பெனி ஏற்ற மாதிரி ரேட் வரும். ஓகே சார். ஓகே. ட்ரெண்டிங் ஹேஷ்டாக் சார் நம்மளோட சேனல். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் வந்து வேறு சூப்பர் கனடோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ் அண்ட் உங்கள் பேர் ஹனுமான் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே. சண்டே 1:30 போகணும், நமக்காக வந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். தேங்க்யூ. ஸோ வேலூர் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நானும் கிளம்புறேன். ஓகே.